அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழிலோட படத்திறப்பு விழான்னு கேள்விப்பட்டதும் நம்ம பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த திறப்பு விழாவுக்கு நம்ம தோழியான ராதிகாவை வரவேற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம எழில்கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. எழில், நான் ராதிகாவை படத்திருப்பு விழாவுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எழிலும் சரிம்மா உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலும் சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா படத்திருப்பு விழாவுக்காக நம்ம ராதிகாவை வெல்கம் பண்ணியிருக்காங்க. அது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியறதில்ல. படத்திருப்பு விழாவுக்கு ஃபேமிலியோடு எல்லோரும் போகிறாங்க. நம்ம பாக்கியா மட்டும் நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எல்லாரும் அங்கே போயிட்டு எழிலோட ஏற்பாடுகள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஒரு பக்கம், செலியன், ஜெனின்னு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பாக்கியா மட்டும் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் கேட்க, அம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு வராங்க. பாக்கியா நம்ம எழிலுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க. பின்னாடியே நம்ம வாழ்த்து சொல்லி முடித்த கையோடு நம்ம ராதிகாவை கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம பாக்கியா போகிறாங்க. போயிட்டு பாக்கியா ராதிகாவை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. ராதிகா உள்ளே நம்ம எழிலுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபி பக்கத்தில் இருந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகா கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ராதிகா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபியை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபி ஒரு வேளை ராதிகா கிட்டே பேசி கன்வீனியன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாலும் சரி, ராதிகாவுக்கு ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாக்கியா. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பாக்கியா கிட்ட சத்தம் வர்றாங்க. பாக்கியா, உனக்கு என்ன கிருவி கெட்டி போச்சா? அவள் என் பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துருக்கா. அவளை எதுக்காக திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர சொல்லியிருக்க? அவள் உன் பொண்ணோட டான்ஸ் காம்படிஷனில் ப்ராப்ளம் ஆனதே உனக்கு தெரியலையா? இப்போ எதுக்கு நீ அவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் சமாளித்து இந்த ப்ரோக்ராமை எப்படி சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.